அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். நீங்கள் ஒரு முறை கூட திருவண்ணாமலை கிரிவலம் சென்றதில்லையா? பலருக்கு திருவண்ணாமலை செல்வதற்கான அனைத்து வாய்ப்புகள் இருந்தாலும் கிரிவலம் செல்வதற்குரிய வாய்ப்பு மட்டும் அமைந்திருக்காது. இதற்கு என்ன காரணம் என்பதை பற்றியும், எந்த நாளில் கிரிவலம் சென்றால் பல மடங்கு அதிகமான பலனை பெற முடியும் என்பதையும் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கிரிவலம் என்றாலே அனைவருக்கும் நினைவுக்கு வருவது திருவண்ணாமலை கிரிவலம் தான். பஞ்சபூத தலங்களில் அக்னித்தலமான திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி தரும் முக்தி தலமாகவும் விளங்குகிறது. இங்கு சிவன் மலை வடிவமாக காட்சி தருவதால் பக்தர்கள் மலையை வலம் வந்து வணங்கும் முறை ஏற்பட்டது. திருவண்ணாமலையில் அனைத்து நாட்களும் எல்லா நேரங்களிலும் கிரிவலம் செல்லலாம் என்றாலும் பௌர்ணமி, அமாவாசை, மாதப்பிறப்பு, சிவராத்திரி, பிரதோஷம் போன்ற நாட்களில் கிரிவலம் வருவதும் பல மடங்கு அதிக பலன்களை தரக்கூடியதாகும். கிரிவலம் செல்லும் வாய்ப்பு: சிலர் மாதந்தோறும் விரதமிருந்து பௌர்ணமி நாளில் திருவண்ணாமலை சென்று கிரிவலம் செல்வதை வழக்கமாக கொண்டிருப்பார்கள். சிலர் வாரம் ஒரு முறை கிரிவலம் செல்வார்கள். இன்னும் சிலர் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கிரிவலம் செல்வார்கள். ஆனால் சிலர் திருவண்ணாமலை செல்ல வேண்டும் என்றும் கிரிவலம் செல்ல வேண்டும் என்றும் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அவர்களால் செல்ல முடியாது. வாழ்நாளில் ஒரு முறை கூட கிரிவலம் செல்ல முடியாமல் இருப்பதற்கு முக்கியமான காரணம் ஒன்று உள்ளது. உங்களால் அடிக்கடியோ அல்லது மாதந்தோறுமோ கிரிவலம் செல்ல முடிகிறது என்றால் அதற்கும் ஒரு காரணம் உண்டு. காரணமில்லாமல் காரியமில்லை என்பார்கள். வாழ்க்கையில் நடக்கும் சில விஷயங்களுக்கு மட்டுமே நம்மால் காரணத்தை புரிந்து கொள்ள முடியும். பல விஷயங்கள் ஏன் என்று நம்மால் சிந்திக்கக்கூட முடியாமல் இருக்கும். இப்படி சாதாரண மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாத விஷயங்களில் ஒன்றுதான் திருவண்ணாமலைக்கு செல்ல நினைத்தும் செல்ல முயற்சி செய்தாலும் போக முடியாமல் போவதும். இதற்கு ஆன்மீக ரீதியாக பல காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவற்றையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். உங்களுக்கு வாழ்நாளில் ஒரே ஒரு முறையாவது கிரிவலம் செல்லும் வாய்ப்பு கிடைத்தால் குலதெய்வ அருளும் முன்னோர்களின் அருளும் உங்களுக்கு உள்ளது என்று அர்த்தம். மாதம் ஒரு முறையாவது அண்ணாமலையாரை தரிசித்து கிரிவலம் செல்லும் வாய்ப்பு உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கிறது என்றால் உங்களுடைய பிறவிகளின் எண்ணிக்கையும் நீங்கள் முற்பிறவியிலும் இப்பிறவியிலும் செய்த பாவங்கள் சிவன் அருளால் குறைந்து கொண்டே வருகிறது என்று அர்த்தம். நீங்கள் இதுவரை ஒரே ஒரு முறை கூட கிரிவலம் சென்றது கிடையாது என்றால் உங்களுக்கு பித்ருக்களின் ஆசி சிறிது கூட இல்லை என்றே அர்த்தம். நீங்கள் பித்ருக்களின் ஆசியையும் குலதெய்வத்தின் அருளையும் பெறுவதற்கு முறையான வழிபாட்டு முறைகளை கடைபிடிக்க வேண்டும். திரியோதசி கிரிவல பலன்: பௌர்ணமி கிரிவலம் வருவது எவ்வளவு பெரிய புண்ணிய பலன்களை தரும் என்பது அனைவருக்குமே தெரியும். அதேபோல் திரியோதசி திதியுடன் சேர்ந்து வரும் உங்களின் ஜென்ம நட்சத்திர நாளில் கிரிவலம் சென்றால் அது அளவில்லாத பலன்களை தரும். வருடத்திற்கு ஒரு முறையோ அல்லது இருமுறையோ தான் இதுபோல் திரியோதசி திதியும் உங்களின் ஜென்ம நட்சத்திரமும், அதாவது நீங்கள் பிறந்த நட்சத்திரமும் சேர்ந்து வரும் இந்த நாளை தவற விட்டு விடாதீர்கள். இதுவரை எத்தனை பிறவிகள் எடுத்திருக்கிறீர்களோ அத்தனை பிறவியிலும் செய்த மொத்த பாவங்களின் கர்ம வினைகளும் ஒரே ஒரு முறை கிரிவலம் செல்வதால் நீங்கிவிடும். அதற்கு பிறகு வளமான சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு அமையும். திரியோதசி கிரிவலத்திற்கு என்ன சிறப்பு? திரியோதசி திதி என்பது திதிகளில் 11ஆவதாக வருவது. பௌர்ணமியில் இருந்தும் அமாவாசையில் இருந்தும் வரும் 13ஆவது திதியே திரியோதசி திதியாகும். திரியோதசி திதிக்கு பிரதோஷ திதி என்ற சிறப்பு பெயரும் உண்டு. இது மன்மதனுக்கு உரிய திதியாகும். இது தெய்வ வழிபாடு செய்வதற்கும் தெய்வ காரியங்களில் ஈடுபடுவதற்கும் மிகவும் உகந்த நாளாகும். குறிப்பாக திரியோதசி திதியில் சிவ வழிபாடு செய்வது
அளவில்லாத பல மடங்கு பலனை தரக்கூடியதாகும். அதுவும் திரியோதசி திதியுடன் உங்களின் ஜென்ம நட்சத்திரமும் இணைந்து வருவது மிக அற்புதமான சக்தியை தரக்கூடியதாகும். பல வருடங்கள் கிரிவலம் சென்ற பலனை இந்த ஒரு நாளில் கிரிவலம் செல்வதால் பெற்றுவிடலாம். இந்த பதிவின் மூலம் திருவண்ணாமலை கிரிவலம் ஒரு முறை கூட செல்லாததற்கான காரணம், அடிக்கடி செல்லுவதற்குரிய ஆன்மீக காரணங்கள் பற்றியும், திரியோதசி கிரிவல பலன்கள் பற்றியும், எந்த நாட்களில் கிரிவலம் செய்தால் அபரிதமான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றியும் இந்த பதிவில் தெள்ளத் தெளிவாக தெரிந்து கொண்டோம். ஒரு முறை கூட திருவண்ணாமலை கிரிவலம் செய்யாதவர்கள் குல தெய்வத்தின் அருளையும் முன்னோர்களின் ஆசியையும் பெற்று கிரிவலம் சென்று அதற்குரிய பலன்களை அனுபவிக்க வேண்டும் என்று நானும் உங்களுக்காக பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.